ஜெபிப்போம். ஆண்டவரே, அன்பின் அருளுடையாலும் எங்களை புனித அன்பு தீயால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகள் அவரையே கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவில் நண்பர்களே, உங்கள் காது கொஞ்சம் தொட்டு பாருங்க. காது தொட்டு பாருங்க. எல்லாரும் ரத்தம் தான் இல்லையா? தொட்டு பாருங்களேன் எல்லாரும். உங்களுக்கு கவனம் இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு கவனம் இருக்காது. அட்லீஸ்ட் நீங்கள் வேறு யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது கடைசியில் குருக்கள் வந்து காதில் ஒரு சிலுவை போடுவார். பார்த்துருக்கீங்களா? வாய் மேலே ஒரு சிலுவை போடுவார். இப்போ அந்த சிலுவை போட்டுக்கோங்க உங்கள் காது மேலே. ஏன் தெரியுமா? நீங்கள்லாம் உண்மையிலேயே வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னுடைய பிரசங்கம் வந்து நீங்கள் கேட்குறீங்கள, இந்த மாதிரி கேட்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கே நீங்கள் வந்து கடவுள் நன்றி செலுத்தணும். இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து வரல. ஒருவேளை அந்த யூடியூப்பில் சில பேர் பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே வந்து யூடியூப்லலாம் திருப்பலி பார்க்கறது வந்து அது வேற. அது ஆனால் உண்மையாகவே அந்த என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஆற்றலோடு நம்ம வந்து திருவில் பங்கு கொள்ளும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் இருக்க, அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு திருவள்ளியை வந்து பார்க்கறதுனால மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் கிடைச்சிருக்குன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு. இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் போய் சேவை செய்யணுன்றதுக்காக தான். சில நேரத்தில் நம்ம வந்து நம்மளுக்கு மட்டுமே நம்ம சேவை பண்ணிக்கணும். நம்ம பேர் மட்டுமே வரணும், நம்ம பேரே புகழணும், நான் தான் முன்னே வரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்கள் அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும். அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும். எப்போ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் முன்னே வைக்கிறீங்களோ கடவுள் உங்களோட இருக்கிறான்னு தான். எப்போ நான் என்ன முன்னே வச்சுட்டு மற்றவங்களை நான் பின்னால் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ யார் என்கிட்ட இல்லை, கடவுள் நம்மகிட்ட இல்லை. கிறிஸ்துவர்களே, இந்த வாய்ப்பு கடவுள் உங்களுக்கு கொடுத்ததுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு நீங்கள் இன்னையோட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த மாற்றத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு தான் முக்கியமானவர்கள், மற்றவர்களுக்காக தான் நான் வாழ வேண்டும் என்ற அந்த தன்மையோடு நான் வாழ்கிறதுக்கு ஒரு உறுதியோடு இருக்கணும். அந்த உறுதி நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்று விசேஷமாக நம்முடைய வந்து நமக்கு இந்த திருவள்ளியை ஆட்சி கொடுத்த ஃபாதர் மரிய செல்வன் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய அன்பைக்கு அவருக்கு ஃபாதருக்கு இந்த மாலையெல்லாம் பிடிக்காது. ஓகே, அதனால் நீங்கள் ஷாலு வச்சிட்டிங்கன்னா வாங்கிக்கிறார். ஃபாதர் வாங்க சார், சீக்கிரம் ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று 6வது நாளன்று செயின்ட் மைக்கேல் புனித மிக்கேல் என்பவர் வானுலக சேனையின் அதிபர், யூத கிறிஸ்துவ மற்றும்
இஸ்லாம் ஆகிய மதங்களில் மிகவும் போற்றப்படும் பிரதான தேவதூதர் மற்றும் புனித செபஸ்டியர் என்பவர் ஆதி கிறிஸ்துவ காலத்து மறைசாட்சி ஆவார். இவர் கிறிஸ்தவர்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்தார். தொற்று நோய்கள், வீரர்கள் மற்றும் வில்வித்தையாளர்களுக்கான பாதுகாவலராகவும் நல்ல மரணத்தை தரும் புனிதராகவும் கத்தோலிக்க திருச்சபையால் போற்றப்படுகிறார்கள். இந்த இரண்டு சபையும் பகுதியை சேர்ந்த அன்பியங்கள் சார்பாகவும் இறைவனுக்கும் மறையாவுக்கும் நன்றி மேலும் பங்கு தந்தை அழைப்பை ஏற்று திருப்பலி நிறைவேற்றிய ஃபாதர் மரியல் செல்வம் அவர்களுக்கும் எங்களுக்கு மறையுரை ஆற்றிய ஆன்மீக பாதையில் செல்ல அருள் வழி காட்டிய மறையுரையாளர் ஃபாதர் அருள்மணி அவர்களுக்கும் அவர்கள் சிறப்புற நன்முயற்சிகளை ஏற்படுத்தி தந்தையும் பங்கு தந்தை ஏனைய உதவி பங்கு தந்தையருக்கும் மற்ற அருள் தந்தை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்கள் நவநாள் திருப்பலி சிறப்புற செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பாடகர் குழுவினர்களுக்கும் அன்பியல் அவர்களுக்கும் பக்த சபை தலைவர்கள் எல்லா பங்கு மக்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இங்கு அன்பியங்கள் 2 குழுக்கள் இருந்த சென்ட் மைக்கேல், சென்ட் செபஸ்டியன் அவர்கள் அனைவரும் வந்து பங்கேற்றதற்காக மிகவும் நன்றி கூறுகின்றோம். நன்றி அகதல் மடல். இயேசுவுக்கு நன்றி. நான் கடந்த சில வருடங்களாக தீராத இருமல் நோயால் கஷ்டப்பட்டு வந்தேன். எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டோம், என் இருமல் குணமடையவில்லை. இறுதியாக நான் இயேசுவின் திருஹிருதயத்திடம் உருக்கமாக மன்றாடி வேண்டினேன். அவர் செய்த புதுமையினால் என் இருமல் பூரண குணமடைந்து நலம் பெற்றேன். திருஹிருதய ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவின் திருஹிருதயமே, என் நம்பிக்கை உமது பேர் வைக்கின்றேன். இயேசுவுக்கே நன்றி. இப்படிக்கே பெர்னார்ட் திரேசா. நன்றி. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. கிறிஸ்துவர்களே, அது அருள்மணி அவர்களை முன்னவர கேட்டுக்கொள்கின்றேன். இது அன்பியத்தினால இது அன்பின் மாலபாலம். கிறிஸ்தவர்களே, இன்று வந்து சென்ட் மைக்கேல் அன்பியும் மற்ற செபாஸ்டியன் அன்பியர்கள் வந்து மோசஸ் ரூபன் அவர் இந்திரா நகர் பாரிஷ்லேருந்து அவர் வந்து இன்றைக்கி உணவு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. மற்றும் நாளை காலையில் வந்து 10 மணிக்கு கன்னடத்திலும் திருப்பலி இருக்கும். காத்தால யாருக்காவது வேணுச்சுன்னா நீங்கள் வந்து பங்கு கொள்ளலாம், இல்லை மற்றவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கிறிஸ்துவர்களே, சில பெற்றோர்களுக்கு நான் நன்றி செலுத்தணும். அவங்க நான் நினைக்கிறேன் நேற்று நான் அனௌன்ஸ் பண்ண பிறகு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகிட்ட பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் பார்க்கும்பொழுது நிறைய யூத்தெல்லாம் நாங்கள் அங்கே சுற்றி இருக்கல. அது அந்த ப்ரொசஷன்லாம் இருந்தாங்க. அது 2 பசங்க கூட ப்ரொசஷன்லாம் வந்தாங்க. அப்போ எங்கே போனான்னு தெரியல, காணாமல் போயிட்டுக்கிறாங்க. அது இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ அட்லீஸ்ட்டு நம்ம பிள்ளைங்கள் வந்து அவங்களுக்கு அந்த அறிவு இருக்குது இல்லையா, சிந்திக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம டைம் கொடுப்போம், அவங்க திருந்தி அவருடைய விசுவாசத்தை வாழ்வாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்றும் நம்ம திருப்பலிக்கு வரும் பொழுது முழுமையாக நம்ம திருப்பலியில் பங்கு கொள்ளலாம். இன்றைக்கி வந்து குருக்கள் வந்து உங்களுக்கு இன்னும் உங்கள் லைஃப்பில் வந்து இந்த டவுட்டே வரக்கூடாது. திருப்பலினா என்ன, நட்கருணைனா என்ன, எதுக்காக நம்ம வந்து திருப்பலிக்கு பங்கு கொள்கிறோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, நீங்கள் சாவர வரையும் இந்த திருச்சபை தான் ஒரே திருச்சபை. இந்த திருச்சபை தான் நீங்கள் உயிரை வாழணும். இந்த திருச்சபை தான் நீங்கள் இறக்கணும். இந்த திருச்சபை தான் உங்களை மண்ணு பண்ணணும். ஓகே, அதனால் இந்த திருச்சபைக்காக ஜெபம் செய்யும். எழுந்து நிற்போம். நோயாளிகளை ஆசீர்வதித்தல் ஜெபிப்போமாக. Amen.
காப்பாற்று உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்டு உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு ஆவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த பங்கினையும் ஆசீர்வதிப்பாராக. இறை வழிகளில் நடந்திட அவரை பிரதிபலித்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேற்று. முழந்தால் படியிடுவோம். நிலையான புகழுக்குரிய பிரியமானவர்களே, எழுந்து நிற்போம். நற்கருணை என்பது இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாய நிகழ்வு அல்ல. நற்கருணை தான் நம் வாழ்வு. நம் வாழ்வினுடைய மையமும் நற்கருணை தான். ஏன் நற்கருணை? ஏனென்றால் இயேசுதான் உடலெடுத்து மனிதராக வந்தார். வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இப்போ வார்த்தை, நற்கருணை ரெண்டும் சேரும் பொழுதுதான் ஒருவர் இயேசு அனுபவம் பெற முடியும். நம்ம பிற சபை சகோதர சகோதரிகள் வெறும் வார்த்தை போதும்னு போயிட்டாங்க. நம்ம கத்தோலிக்கர்கள் பலர் வெறும் திருப்பலி போதும் அப்படின்னு நின்றுட்டாங்க. ஆனால் ரெண்டு பேருமே தப்பு இல்லையா? வார்த்தையும் வேணும், நற்கருணையும் வேணும். வார்த்தை தான் இன்னைக்கு உடல் எடுத்து நம்ம முன்னாடி இருக்கிறார். பல இடங்களில் இயேசுனுடைய திருவுடலில் இருந்து ரத்தம் வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அதற்கான நிறைய எவிடன்ஸ் இருக்கு. நீங்கள் போய் கூகுளில் யூக்கரிஸ்டிக் மிரக்கிள்ஸ்னு போட்டாவே போதும். நான் உங்களுக்கு ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? போர்ச்சுகல் நாட்டில் உங்கள்கிட்ட சொன்னா இல்லையா? நான் போன மாதம் போர்ச்சுகல் போயிருந்தப்போ ஒரு இடத்துல ஒரு பெண், உங்ககிட்ட சொல்லலையா? அப்படியா? உங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு முதல் நாள். ஒன்றும் இல்லை, அந்த பெண்ணுடைய வீட்டுக்காரன் குடிகாரன் அடிப்பான், துன்புறுத்துவான், பயங்கரமாக சொன்னா இல்லை, துன்புறுத்துவான், பயங்கரமாக அவளை. அது ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். 700 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். பயங்கரமாக துன்புறுத்துவான் அந்த பெண்ணை. என்ன ஆயிடுச்சு, அந்த பெண் அப்பெல்லாம் டைவர்ஸ் கிடையாது. ஒரு ஆண்கிட்ட என்ன கேட்க முடியாது? டைவர்ஸ் கேட்க முடியாது. அவள் என்ன பண்ணிட்டா, ஒரு சூனியக்காரிகிட்ட போயிட்டான். அந்த சூனியக்காரிகிட்ட போய் எப்படியாவது என் கணவன் எனக்கு விடுதலை பெற்றுக் கொடு என்று சொல்கிறாள். அந்த சூனியக்காரி என்ன சொல்கிறாள்?
அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறான். ஆகவே நீ என்ன செய், உங்கள் சர்ச்சில் நற்கருணை கொடுப்பாங்கல்ல, அதை எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறான். இவனும் சர்ச்சுக்கு வந்து நற்கருணையை நாவில் வாங்கிட்டு அதை விழுங்காமல் கையில் எடுத்து கர்ச்சிக்குள்ளே வச்சு மறைச்சி எடுத்து வந்துட்டான். அவள் வழியில் நடந்து கொண்டிருந்த பொழுது அவள் கையில் இருந்து ரத்தம் சிந்த ஆரம்பித்தது. வழியில் போறவங்க வரவங்களாம் அந்த பொண்ணை பார்த்தேமா, உன் கையில் ஏதோ அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன், ரத்தம் வந்துகிட்டே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவளுக்கு தெரிஞ்சிச்சு அது நற்கருணையிலிருந்து ரத்தம் சிந்துகிறது என்று தெரிந்துவிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு போய் பெட்டியை திறந்து துணிக்கடியில் கைக்குட்டைக்குள் மறைத்து வைத்திருந்த அந்த நற்கருணை உள்ள வச்சுட்டு மூடிட்டான். போய் கண்ணை மூடி படுத்துக்கிட்டா. தூக்கம் வரல, ஆனால் கண்ணை திறக்க பயமா இருக்கு, ஏன்னா ரத்தம் கசியுது அந்த நற்கருணையிலிருந்து. கணவன் வழக்கம் போல வீட்டுக்கு குடிச்சிட்டு நைட்டு வரான். தூரத்துல இருந்து வரும்பொழுது வீடு பிரகாசமா இருக்கு. அந்த காலத்துல கரண்ட் இல்லை, ஆனா வீடு பிரகாசமா இருக்கு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்குள்ள போறான். மனைவி கண்ணை மூடி படுத்திருக்கிறா. அவர் எழுப்புறான், என்ன பண்ண, என்ன ஆச்சு? மனைவி எல்லாத்தையும் சொல்றான். உங்களுக்கு எதிராக நான் செய்யணும்னு நினைச்சேன், ஒரு சூனியக்காரிகிட்ட போனேன், இதெல்லாம் செஞ்சா. ஆனால் அந்த நற்கருணை எடுத்துகிற நற்கருணையில் ரத்தம் சிந்தியது. அதை நான் துணிக்குள்ளே மறைச்சு அதை பெட்டிக்கடியில் வச்சுட்டேன். அங்கிருந்து தான் இந்த ஒளி வந்தது. கைகளை தட்டி நன்றி சொல்லுவாங்க. பிரியமானவர்கள், என்னாச்சு தெரியுமா? அந்த இரவே கணவன் மனைவி முழந்தால் படியிட்டு அந்த பெட்டிக்கு முன்னாடி அவர்கள் மனம் மாறினார்கள். இன்னைக்கும் குடும்ப ஒற்றுமைக்காக அந்த கோயிலுக்கு போய் ஜெபிக்கிறாங்க. போர்ச்சுகல் நாட்டில் சாந்தெரெம் என்கிற ஒரு பகுதி, அதில் செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் சர்ச். ஏன் தெரியுமா சொன்னேன்? நான் அந்த சர்ச்சுக்கு போயிருந்தேன் போன மாதம். அந்த நற்கருணை இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. கட்டி போன ரத்தம் இன்னும் இருக்கு. அங்கே ஒரு அருட்சகோதரி அதுக்கு பொறுப்பாளராக இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், சிஸ்டர் நான் இயேசுவை தொடலாமான்னு கேட்டேன். ஃபாதர், நீங்கள் ஃபாதர் தானே, தொடுங்கன்னு சொன்னாங்க. ஏணி போட்டு நற்கருணை பெட்டிக்கு மேலே வச்சுருந்தாங்க. பின்னாடி ஏணி போட்டு ஏறி திறந்து அந்த நற்கருணையை தொட்டு ஜெபித்தேன். பிரியமானது, இன்னைக்கும் அந்த நற்கருணை கட்டி போன ரத்தத்தோடு இருக்கிறது. அதிசயம் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. 1996ஆம் ஆண்டு நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் ஒரு 3 அறிவியல் விஞ்ஞானிகளை அழைக்கிறார், சயின்டிஸ்ட். அந்த 3 பேருமே நாத்திகர்கள், கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத நாத்திகர்கள். அந்த 3 சயின்டிஸ்டையும் அழைத்து அந்த பிளட்டை டெஸ்ட் பண்ணும்படி சொல்கிறார். சொன்னது நம்மளுடைய போப்பு, முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால். எல்லாருக்குமே தெரியும் அவர். அவரு அதை டெஸ்ட் பண்ண சொல்றார். அவங்க 3 பேருமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. அவங்க அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போய் லெபார்டரியில் வச்சு டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணாங்க தெரியுமா? இயேசுவின் கல்லறையில் அவரை மூடி வைத்திருந்த பொழுது பயன்படுத்தப்பட்ட துணி இன்னைக்கும் இருக்கு. இயேசுவை உடலை மூடி வைத்த துணி இன்னைக்கு இருக்கு. அந்த துணியிலிருந்து எடுக்கப்பட்ட ரத்தமும் அந்த நற்கருணையில் இருந்த ரத்தமும் ஒரே ரத்தம் என்று சொன்னார். அதனாலதான் கெஞ்சுறோம், திருப்பலியில் விளையாட வேணாம், திருப்பலியில் கவனசிதறல் வேணாம். திருப்பலி என்பது சாதாரண விஷயம் இல்லை. பிற சபைகளுக்கு புரியாது, அவங்களுக்கு இந்த அருமை தெரியாது. நீங்களும் 10ல் 1 11 மாறிடாதீங்க. உங்களை என்னை விட ஆண்டவர் உண்மையாக உயிரோடு பிரசன்னமாக இருக்கிறார். சரிங்களா? முழங்கால் படிடுங்களேன். ஆண்டவர்கிட்ட நீ ஒன்னே ஒன்று பாடல் வழியாக கேட்க போறோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே என்கிற பாடல் வழியா இதயத்தில் கை வைங்க. யாரும் கை தட்ட வேண்டாம் இல்லையா? கை தட்டாங்க, நல்ல கண்களை மூடுங்க. இல்லைன்னா நற்கருணை பாருங்க, இதயத்தில் கை வைங்க. இவ்வளவு நாள் நாங்கள் நற்கருணை ஏதோ ஒரு விளையாட்டு பொருளாக நாங்கள் வாங்கிட்டோம் ஆண்டவரேன்னு சொல்லி இதயத்தில் கை வச்சு ஆண்டவரை பார்த்து என் கூட நீங்கள் இருங்க இயேசுவேன்னு சொல்லி பாடுவோம். ஒவ்வொரு ஸ்டான்ஸாக நடுவுலையும் நான் ஒரு சின்ன முன்னுரை கொடுப்பேன், ஆனால் நீங்கள் இசை வாசிச்சுக்கிட்டே இருங்க. Amen.
இயேசுவுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். நற்கருணை ஆண்டவர் நமக்காய் உடைபட்டார். அவர் நம்மோடு இருக்கிறார். நாமும் அவருக்காக உடைபடுவோம். பிறருக்காக வாழ்வதுதான் நற்கருணை, ஒருமைப்பாடுதான் நற்கருணை, அன்பியம்தான் நற்கருணை. பல பேர் அன்பியத்துக்கு கூட போறதில்லை. பிரியமானவர்களே, அடுத்தவருக்காக வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்பதை நற்கருணை நமக்கு சுட்டி காட்டுகிறது. என் இருளான வாழ்க்கை என்னை மூடிக்கொண்டிருக்கிறது. எங்க போனாலும் இருட்டு. என் வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லை. எவ்வளவோ போராட்டம், கண்ணீர், சண்டை, நிம்மதியே இல்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்னு கூட தெரியலப்பா. சில நேரம் செத்து போயிட்டா நல்லதோன்னு நினைச்ச ஆண்டவரே, ஆனா அது பெரிய சாபம். நரகத்துக்கு தான் போவேன். ஆனாலும் எனக்கு வழி தெரியல ஆண்டவரே. ஆனா நீங்க தான் ஒளி, உன் வசனம் தான் ஒளி, நற்கருணை தான் ஒளி என்று நான் கத்துக்கொண்டேன் ஆண்டவரே. இனிமேல் என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை உன் வசனம், நற்கருணை என்னும் ஒளி நீக்குவதாக. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. கண்ணீரோடு வந்திருக்கிறேன்ப்பா. குடும்பத்துல நிம்மதி இல்லை ஆண்டவரே. ஒரே சண்டை, எப்ப பார்த்தாலும் சண்டை. நான் அழாத நாளில் ஆண்டவரே, யாருமே புரிஞ்சுக்க, என்னை அன்பு செலுத்த யாருமே இல்லையேன்னு நான் ஏங்கி இருக்கிறேன்ப்பா. ஆனா நீங்க இருக்கிறீங்க, நான் மறந்துட்டேன் இயேசுவே. நீங்க மட்டும்தான் இயேசுவே எனக்கு அம்மாவா அப்பாவா என்னை பாதுகாக்க முடியும். என் பிள்ளைகள் கூட என் கண்ணீரை புரிந்து கொள்வதில்லை. என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை என்று எழுதியிருக்கிறேன். இயேசுவே, நீங்க வந்துட்டா என் குடும்பத்தில் நிம்மதி வந்துடும். இயேசுவே, உன் வசனமும் நற்கருணையும் இன்று என் வாழ்க்கையை மாற்றட்டும், என்னை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில்
என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நோய்களோடு வந்திருக்கிறப்பா, தலை முதல் கால் வரை எல்லா விதமான நோய்கள் ஆண்டவரே. தலைவலி, கண்ணு கோளாறு, காது சரியா கேட்கல, வாய் பேச முடியல, தொண்டையில பிரச்சனை, கேன்சர், இதய கோளாறு, கிட்னியில பிரச்சனை ஆண்டவரே. குழந்தை நிக்கலப்பா, எத்தனையோ பேர் எள்ளி நகையாடுறாங்க ஆண்டவரே. என்னால கேட்டு நிம்மதியா இருக்க முடியல இயேசுவே. என் கர்ப்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. அந்த கேன்சரை தொடுங்க ஆண்டவரே. அந்த இதயத்தை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. தலை முதல் கால் வரை என்னை பீடித்திருக்கிற அத்தனை கேடுகளையும் சாத்தானின் கட்டுகளையும் இயேசுவே நீங்க ஒரு வார்த்தை சொல்ல நிச்சயமாய் சுகமாகும் ஆண்டவரே. நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லோரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் உங்க சொந்த வார்த்தைகள்ல உங்க ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. சத்தமா ஜெபிங்க பிரியமானவர்களே. இயேசுவே, இயேசுவே உன் பிள்ளை வந்திருக்கிறப்பா. இயேசுவே உடைய மகன் வந்திருக்கிறேன். இயேசுவே, இயேசுவே உங்க மகள் நான் வந்திருக்கிறப்பா. இயேசுவே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசுவே குடும்பத்தோட வந்திருக்கிறேன். இயேசுவே பாரத்தோட வந்திருக்கிறேன். இயேசுவே சுமையோட வந்திருக்கிறேன். வேதனையோட வந்திருக்கிறப்பா. கஷ்டங்களோட வந்திருக்கிற ஆண்டவரே, கட்டுகளோட வந்திருக்கிறப்பா. பாரத்தோடு வந்திருக்கிறேன். இயேசுவே உன் கரத்தை நீட்டுங்க. இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, உன் கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. இதோ உடலை உண்டு உன் ரத்தத்தை குடித்தா சுகம் உண்டுன்னு சொன்னீங்களே இயேசுவே. இன்னைக்கு எங்களை தொட்டு இருக்கீங்கப்பா. எங்க உடம்புக்குள்ள இருக்கிறீங்க இயேசுவே. என் மகனை தொடுங்க, என் மகளை தொடுங்கப்பா. என் கணவனை தொடுங்க இயேசுவே. என் மனைவியை தொடுங்க ஆண்டவரே. எங்களை பிடித்திருக்கிற எல்லா கேடுகளும், எல்லா சாபங்களும், எல்லா கட்டுகளும் உடையற்றும் இயேசுவே. நீர் ஒரு வார்த்தை சொன்னார்,
நிச்சயமாய் சுகம் கிடைக்கும். இயேசுவே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் நிச்சயமாய் விடுதலை கிடைக்கும். இயேசுவே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் சாத்தான் அடித்து பிடித்து ஓடுவார். இயேசுவே, வல்லமையான கரத்தை நீட்டி எங்களை தொடுங்க ஆண்டவரே. தலை முதல் கால் வரை எங்களை பிடித்திருக்கிற எல்லா சாபங்களும், எல்லா கேடுகளும், எல்லா நோய்களும், எல்லா தடைகளும், எங்கள் பாவத்தினால் ஏற்பட்ட சாப தடைகள் உடையட்டும் இயேசுவே. கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. நோய்கள் மறையட்டும் இயேசுவே. நம்பிக்கையோடு கூப்பிடுகிறேன் இயேசுவே, 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 இயேசுவே. இயேசுவே, உம்மை ஆசீர்வதி. இயேசுவே, உம்மை ஆசீர்வதி. இயேசுவே, உம்மை நிரப்பும். இயேசுவே, உம்மை நிரப்பும். இயேசுவே, ஆவியினால் உம்மை நிரப்பும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆமென், 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 ஆமென். மாண்புயர் கீதம் பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் மறைபொருளை பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. Oh
நாளைக்கு சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணி வரையும் கன்ஃபெஷன் கேட்கப்படும், பாவசனம் கேட்கப்படும். அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்து கன்ஃபெஷன் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாரும்